அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரளா போலீசார் வந்திருக்காங்க. முத்துப்பாண்டி அவங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. சண்முகத்துக்கிட்ட சொல்றாங்க, மறந்துடாத இன்னும் 10 நாளையில அத்தையை கூட்டிட்டு போய் கேரளா ஜெயிலில் ஒப்படைக்கணும்னு சொல்றாங்க. அண்ணே அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், இப்போ நாங்க கிளம்புறோம்னு சொல்லி பரணியும் சண்முகமும் கிளம்பி வராங்க. என்னையா இது, வெளியூர் போலீஸ்காரங்க நம்ம சின்ன ஏகாட்ட பேசிட்டு போறாங்கன்னு சனியன் கேட்கிறாரு. ஆமாண்டா, வந்தது கேரளா போலீஸ், இவன் இங்க இன்ஸ்பெக்டர் மேட்ரு சூடாமணி. இன்னும் 10 நாளையில ஜெயிலுக்கு போற சூடாமணி. ஐயா அவ வந்திருக்கிற கெடு முடிஞ்சா அவ போய்ட்டானே ஆகணுங்கிறாங்க சனியன். அவ போக கூடாதுங்க. நாம என்னங்க பண்ண முடியும், நாம தான் உள்ள கிடக்குறோமேங்கிறாங்க சனியன். டேய் விவரமா யோசிக்கணும்டா, சூடாமணி ஜெயிலுக்கு போறதுக்குள்ளேயே நாம வெளியில போகணும். அந்த பாத்திரக்காரனுக்கு உடனே நம்ம தகவல் சொல்லி ஆகணும். ஐயா பாரங்கள் கணக்கு அங்க ஒரு போலீஸ் உட்காந்துருக்காருல, அவரு நம்ம ஆளு. நான் அவர்கிட்ட சொல்லி நம்ம பாத்திரக்கடக்காரரை வர சொல்லலாங்கிறாங்க சனியன். சொல்லுடா சொல்லுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சண்முக வீட்டுல எல்லாரும் சாப்பிடலான்னு உட்காந்துருக்காங்க. வைகுண்டம் மட்டும் ஏதோ மூஞ்சி சோகமா உட்காந்துருக்காங்க. சண்முகம் பார்த்துட்டு ஏப்பா ஏன் வா சாப்பிடலவா, உனக்கு தனியாக சொல்லி அனுப்பணுமா வாப்பாங்கிறாங்க. இல்லடா எனக்கு பசி இல்லைங்கிறாங்க. என்னாச்சு, வேதாள மறுபடியும் முருங்கை மரம் ஏறிடுச்சா, என்னப்பா ஆச்சு, யாராவது உங்ககிட்ட சண்டை போட்டாங்களா, வாப்பா வந்து உட்காருவாங்கிறாங்க. இல்லப்பா நான் வரலைங்கிறாங்க. அப்போ உங்ககிட்ட யாராவது சண்டை போட்டாங்களா, இப்படி ஆளாளுக்கு எதுவுமே சொல்லாம மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா நான் என்னன்னுக்காங்க, வாப்பா வந்து சாப்பிடலவான்னு கூப்பிடுறாங்க சண்முகம். நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். கல்யாண பத்திரிக்கை வந்ததும் அத்தை மாமா கிட்ட இருந்து வாங்கி படிச்சு பார்த்தாங்க. அடடா இத்தனை நாளா இதுக்கு தானே காத்திருந்தோம், கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்தா அதுவே எனக்கு போதும் மாமாங்கிறாங்க. அதெல்லாம் நல்லபடியா நடக்கும், ஆனா ஜெயில இருந்து போலீஸ் வந்தாங்களே 10 நாளையில நீ போகணுமே, அதை நினைக்கும் போது எனக்கு கவலையா இருக்குதுன்னு வருத்தப்பட்டு வந்திருக்காங்க வைகுண்டம். என்ன மாமா பண்றது, தெரியாதனமா குற்றத்தை ஏத்துக்கிட்டு, ஆனா நான் நல்லவண்ணு, சட்டத்துக்கு தெரியாது இல்ல, சட்டம் என்ன சொல்லுதோ அதை நான் செஞ்சுதான் ஆகணுங்கிறாங்க சூடாமணி. நீ போகாத சூடாமணிங்கிறாங்க. எனக்கு மட்டும் போகணும்னு ஆசையா என்ன, சரி உங்களுக்கு பசிச்சா நீங்க பொறவு சாப்பிட்டுக்காங்கன்னு அழுதுகிட்டே போயிடுறாங்க சூடாமணி. இதைத்தான் சண்முகத்துக்கிட்ட சொல்றாங்க பரணி. அம்மா இதுக்கு தான் நீ வருத்தப்படுறியா, உன்னை ஜெயில நாங்க நிரந்தரமா, நீ எந்த தப்பும் பண்ணலைன்னா அப்பீல் போட்டு நாங்க நிரந்தரமா உன்னை கூட்டிட்டு வந்துருவோம், இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிற விடுங்கிறாங்க சண்முகம். அத்தை திரும்பவும் ஜெயிலுக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லதா, இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வாக்கு கேட்டாங்கல்ல, நீயும் கொடுத்தீங்களா, அதை நிறைவேற்றியான்னு கேட்கறாங்க பரணி. அவங்க இங்க இருக்கும்போதே ரத்னா கல்யாணத்தை பண்ணிடலான்னு சொன்னாங்கல்லங்கிறாங்க. அம்மா அதுக்கான ஏற்பாடு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்ல, நீ எதுக்கு வருத்தப்படுறீங்கிறாங்க. அந்த ஆள் கூட எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், அந்த பேச்சை விடுங்கிறாங்க ரத்னா. நீயும் ஆரம்பிச்சிட்டியா, கொஞ்சம் அமைதியை இருடிங்கிறாங்க பரணி. டே சண்முகம், இதை நினைச்சுதான் அத்தையும் மாமாவும் ரொம்ப உடஞ்சு போயிருக்காங்கிறாங்க. ரெண்டு பேருக்கு இப்ப மனசு கொஞ்சம் மாறணும், அதுக்கு ஏதாவது செய்யணுங்கிறாங்க. அண்ணே நான் வேணா ஒன்னு சொல்லட்டுமான்னு வீர ஐடியா கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்கறாங்க. அப்பாவோட பிறந்த நாள் எந்த மாசம்னு தெரியாது, ஆனா அவர் பிறந்தது தமிழ் வருஷம் குரோதி வருஷங்கிறது தெரியுமில்ல, அப்போ தமிழுக்கு இது குரோதி வருஷம், அப்ப அப்பா பிறந்து 60 வருஷம் ஆச்சுங்கிறாங்க வீரா. அண்ணே அம்மாவும் இங்கதானே இருக்கு, ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்னு கேட்கறாங்க வீரா. அண்ணே அப்படின்னா அதை செய்யணும், 60ஆம் கல்யாணத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு கனி ஆர்வமா கேட்கறேன். எல்லாரும் சும்மா இருங்க, நான் இருக்கிற டென்ஷன் இல்லைங்கிறாங்க வைகுண்டம். எப்போ இது உனக்காக இல்ல அம்மைக்காக, அம்மாவை உன் பக்கத்துல உட்கார வச்சு 60ஆம் கல்யாணம் பண்ணி பார்த்தா ஊருக்கு முன்னாடி எவ்வளவு பெருமையா அம்மா சந்தோஷப்படுங்கிறாங்க. வேண்டாம் சண்முகம், எனக்கு இதுல எல்லாம் இஷ்டமே இல்லை, வீட்டுக்குள்ளேயே ஒருத்தி அழுதுகிட்டு கிடக்கா, வருஷம் போட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு அவ அழுதுகிட்டு கிடக்குறா, நானும் இவரும் மனையில பக்கம் பக்கமா உட்காந்து 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊரே காரி துப்பு, அது என்ன நல்லாவா இருக்கும், நான் என்ன சொன்னேன் நீங்க என்ன பேசுறீங்க. ரத்னா கல்யாணத்தை நான் கண்ணார பார்க்கணும், அவள் வாக்குப்பட்டு போகிறத நான் திரும்பி போகிறதுக்குள்ளையா நான் பார்த்துட்டு போகணும், அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ எங்களுக்கு 60ஆம் கல்யாணம் தேவையான்னு கேட்குறாங்க சூடாமணி. ரத்னா அம்மா ஆசைப்படுறதில்ல, அதுக்காவது நீ கல்யாணம் பண்ணிக்கணுமல்லங்கிறாங்க சண்முகம். அண்ணே அதுக்காக அந்த ஆளை மன்னிக்க சொல்றியா, என்னால் மன்னிக்கவே முடியாது, எனக்கு அந்த ஆளும் வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு ரத்னா சாப்பிடாமையே உள்ள கோவத்தில் போயிடுறாங்க. இவ இப்படி பிடிவாதமாக இருந்தால் என்ன ஆகிறது, ஒரு அம்மா பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறது என்ன குத்தமா, அம்மா இப்போ என்ன ரத்னா கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும் அவ்வளவுதானே, நான் பார்த்துக்கிறேன் விடுமாங்கிறாங்க சண்முகம். சவுந்தரபாண்டியும் சனியனும் பாத்திர கிடக்காரு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐயா இப்போ பாத்திரக்கடக்காரர் வந்துருவாங்க, இப்போ அவரை வச்சு நம்ம சூடாமணியை போட்டு தள்ள போறீங்களான்னு சனியன் கேட்குறாங்க. அட ஆக்க கட்ட கூவை, பாத்திரக்காரனை வச்சு ஒரு கரப்பாம்பூச்சியை கூட கொல்ல முடியாது, அவ ஒரு கோமட்டை, நான் தான் சூடாமணியை கொல்லணுங்கிறாங்க. ஐயா அவ பாட்டுக்கு ஜெயிலில் கிடக்குறா, அவளை கொண்டு நம்மளுக்கு என்ன ஆக போகுதுங்கிறாங்க சனியன். நிம்மதி கிடைக்கும்ல சனியா, நிம்மதி கிடைக்கும், அவ செத்தானா தான் நான் நிம்மதியா இருக்க முடியுங்கிறாங்க. அதுக்காகத்தான் நீங்க வெளியே போகணும்னு துடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஐயா அங்க பாருங்க பாத்திரம் வந்துருச்சுங்கிறாங்க. பாத்திரக்கடக்காரர் வந்துட்டு மூப்பனார்கிட்ட சொல்றாங்க, நான் சம்மந்தியை பார்க்கணுங்கிறாங்க. இருங்க இன்ஸ்பெக்டர் சர்வால் கிட்ட கேட்டு வந்து சொல்றேன்ட்டு போறாங்க. சார் உங்க அப்பாவை பார்க்கறதுக்கு பாத்திரக்கடக்காரர் வந்திருக்காங்க, லாக்கப்ல வச்சு பேசுறதுக்கு விடலாமான்னு கேட்குறாங்க. பேசிட்டு போகட்டும் விடுங்க, வெளியில எடுக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பாரா இருக்கும், பேசிட்டு போகட்டும் விடுங்கிறாங்க. சரியா நான் போய் சொல்லிடுறேன்ட்டு பாத்திரக்கடக்காரரை போய் பேச சொல்றாங்க. சம்மந்தி நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் என்னை பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, அதான் அவசரமா ஓடி வந்தேங்கிறாங்க. ஆமாய்யா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரி இரு. ஏய் சனியா நேர் பாரு, அந்த குண்டு போலீஸ் நம்ம பேசுறத ஒட்டி கேக்குதுடா, அதனால நீ ஒரு காரியம் பண்ணுங்கிறாங்க. என்னையா நாம என்ன பண்ண முடியுங்கிறாங்க. சரி வயிற்ற கலக்குதுன்னு ஒரு டிராமா போட்டு அந்த குண்டு போலீஸை வெளியில கூட்டிட்டு போய் டாய்லெட்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணினேன்னா நாங்க அதுக்குள்ள பேசி முடிச்சுக்கிறோங்கிறாங்க. சனியனும் சவுந்தரபாண்டி சொன்னதுக்கு சரி சாமின்னு ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு ஐயோ வயிற்ற கலக்குதுன்னு குதிக்கிறாரு. யோ குண்டு போலீஸ் சீக்கிரம் வாயா, எனக்கு வயிற்ற கலக்குது, நான் டாய்லெட் போகணுங்கிறாங்க. ஆமா இங்கேயே கீது அசிங்கம் பண்ணிட்டு போறா, எனக்கு இப்பவே நாருதுங்கிறாங்க
சவுந்தரபாண்டி. உங்க 2 பேத்தையும் லாக்கப்ல அடைச்சாலும் அடைச்சா உங்க கூடவே சுத்தணும் போல இருக்கேங்கிறாங்க மூப்பனார். வாயா சீக்கிரம்னு சனியனை மூப்பனார் இழுத்துக்கிட்டு போய் அங்க டாய்லெட்ல விட்டுறாங்க. பாத்திரம் நான் சீக்கிரமா வெளியில வந்தாகணும், அதுக்கு வக்கீல் கிட்ட பார்த்து ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க. ஐயா எல்லா சாட்சியும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது, வேற ஒண்ணுமே பண்ண முடியல, இந்த சனியன் தான் சாட்சி சொல்றதா இருக்கிறதுனால ஸ்ட்ராங்கான சாட்சி பக்கத்திலே இருக்கும்போது என்னங்க ஐயா பண்றதுங்கிறாங்க பாத்திருக்காரு. சனியன் இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியா பெயில் கிடைச்சிடுங்கிறாங்க. அதுதான் எனக்கே தெரியுதே, இவன் வேற ரொம்ப நம்பிக்கை இருந்துட்டான், என்ன பண்றது? மூப்பனார் எட்டி எட்டி பாக்குறாங்க. இந்த சனியன் வேற டாய்லெட்டுக்குள்ள கொண்டுகிட்டு லேட் பண்ணிட்டே இருக்கான். அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு காதும் கேட்க மாட்டேங்குது. விட்டுட்டு போனா இவன் வேற தப்பிச்சு ஓடிடுவான், என்னதான் பண்றது? இவன் வேற வரவே மாட்டேங்கிறேன்னு டாய்லெட்டுக்கு பக்கமா மூப்பனார் காத்து கிடக்குறாரு. பாத்திரம் அதுக்காக சனியன் என்ன போட்டு தள்ளவா முடியும்? அவன் முட்டா பையன் தான், இருந்தாலும் விசுவாசமான ஆளா போய் சனியனை கடத்தி அவன் கோர்ட்டுக்கு வரலைன்னா உங்களுக்கு ஈஸியா வெயில் கிடைச்சிருமல்லங்கிறாங்க பாத்திருக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல, உனக்கும் மூளை இருக்கு, ஆனா நம்ம ஊருக்கு ரவுடிகளை பத்தி எனக்கு மட்டும் இல்ல சனியனுக்கும் தெரியுமே என்ன பண்றதுங்கிறாங்க. அதுலயும் கடத்தினது நான் தான் தெரிஞ்சா இந்த முட்டா பையன் ஏடா கூடமா ஏதாவது பண்ணிடுவானே, என்ன பண்றதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. கடத்தருக்கு திருநெல்வேலி ஆளுகளை கூப்பிட்டுக்கலாங்கிறாங்க. சரி சரி, இந்த விஷயம் சனியனுக்கு தெரிய வேண்டாம், நீ சொல்லிடாதீங்கிறாங்க. அதை எப்படி நான் சொல்லுவேன், கடத்துறதே நான் தானுங்கிறாங்க. சரி நீ கிளம்பு, கடத்தருக்கு ஏற்பாடு பண்ணிட்டு எனக்கு தகவல் சொல்லுன்னு அனுப்பி வைக்கிறாங்க. பாத்திரக்கடக்காரரும் பெரிய கும்பிட போட்டு புறப்பட்டு போறாங்க. சண்முகத்தையும் பரணியும் வர சொல்லி மூப்பனார் அங்க நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்லிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டியும் பாத்திரக்கடக்காரனும் பெரிய திட்டம் ஏதோ போடுறாங்க. என்ன திட்டம்னு தான் தெரியல. அந்த நேரம் பார்த்து சனியன் வயிற்ற கலக்குதுன்னு என்ன டாய்லெட்ல காவல் வச்சுட்டான். என்னாச்சு அப்பாவியா இருக்கீங்க? அவங்க போடுற திட்டம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் உங்களை அனுப்பி வச்சு போடுற திட்டம் சனியனுக்கு தெரிஞ்சு போயிரும்னு தான் சனியனையும் உனையும் வெளியே அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னு சண்முகம் கரெக்டா சொல்றாங்க. பாவிகளா, இதுவும் பிளான் பண்ணி தான் என்ன அனுப்பிச்சிட்டானுங்களாங்கிறாங்க மூப்பனா. ஆனா அவங்க 2 பேரும் பெரிய திட்டமா போடுறாங்கன்னு வேணா எனக்கு நல்லா தெரியுதுங்கிறாங்க மூப்பனா. டேய் சண்முகம், எங்க அப்பா எப்படி யோசிப்பாருன்னு தெரியாது, ஆனா இதுல இருந்து எப்படி தப்பிக்கலான்னு வேணா யோசிப்பாரு. டேய் உங்க அண்ணக்கார எப்படி இதே மூட்ல இருப்பானா இல்ல டக்குன்னு உங்க அப்பா பக்கம் தாண்டிடுவானாங்கிறாங்க. டேய் அவனையும் கணிக்க முடியாதுடா. பாண்டி இதே மூடில் ஸ்டடியாவே இருந்தாலும் எங்க அப்பாவை சமாளிக்க அவனால முடியாது. அவனையெல்லாம் எங்க அப்பா சீக்கிரம் முட்டாளாக்கிடுவாருங்கிறாங்க பரணி. அப்போ அவனுக்காக நாம என்ன ஜெயில காவலா இருக்க முடியும்? அடுத்த நாள் அப்பாவை எந்த கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்கிறாங்க. சனி ஞாயிறு லீவ் இல்லை, எங்கேயும் போக முடியாது. அதுக்குள்ளேயே நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். அப்பா ஸ்டேஷன்ல இருந்தாருன்னா ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணியே தீர்வாரு. அவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா வேணா எல்லாரும் நிம்மதியா இருக்கலாங்கிறாங்க பரணி. அவர் ஜெயிலுக்கு போகலைன்னா பரலோகம் அனுப்பி வைக்க போறேங்கிறாங்க. டேய் உடனே கோவப்படாதடா, நிறைய நீ செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, எது செஞ்சாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாங்கிறாங்க. மூப்பனார் என்னாச்சு, நீங்க இந்த தகவல் வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கிறாங்க பரணி. பரவாயில்லம்மா, 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு நல்ல முடிவு எடுங்க, நான் ஸ்டேஷனுக்கு போறேன்ட்டு போறாங்க. பாத்திரக்கடக்காரரு திருநெல்வேலி ரவுடிக்கு போனை போட்டு உடனே சீக்கிரம் ஆளுங்களை அனுப்புங்க, இங்க சனியனை தூக்கிடணுங்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே உன்னை தூக்கிடுறேன் பாருன்னு சண்முகமும் பரணியும் வந்து நிக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் பார்த்ததுமே பாத்திரக்கடக்காரருக்கு பகீருங்குது. என்ன பாத்திரம் எதையும் உருக்கிட்டு இருக்கிறிய என்னன்னு வந்து கேட்கறாங்க சண்முகம். நான் உன்னை சும்மா விட மாட்டேங்கிறாங்க. ஏய் பாத்திரம், ஏன் வாழ்க்கையில எவன் குறுக்கிட்டாலும் நான் சும்மா விட மாட்டேங்கிறாங்க. ஏய் சண்முகம், ஏன் இடத்துக்கு வந்து என்னைய மிரட்டியா? உன் குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேங்கிறாங்க. ஓங்கி ஒரு அறை விடுறாங்க சண்முகம். பாத்திரக்கடக்காரரு சொல்லி முடிக்காதுக்கு முன்னாடியே கண்ணம் பழுத்து போச்சு. சண்முகம் கையில வசமா சிக்கிக்கிட்டாங்க பாத்திரக்கடக்காரரு. என்ன உண்மையை சொல்ல போறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.